நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வருடத்திலே நம்ம மத்தியிலே தேவனை சாட்சியாக நிறுத்திருக்கிற அவருடைய குழுவிற்காக நான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சபை குழுவுக்கும் பரிவாளர் கொண்டு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நாளிலுமாய் கூட எனக்கு அளிக்கப்பட்டது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தாகத்துக்கு சொன்னீங்க எல்லாருக்கும் தாகம் தனியாக பானத்து கொடுத்தாங்க இல்லையா, மோசம் கொடுத்தாங்க. இந்த மாத்திரம் குடியில சரி தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை ஒரு சில வசனங்கள் இருக்குது. அவசரம் சீக்கிரமாக வாசித்தேன். வாசித்த பிறகு நான் கேட்கிறேன். அதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த அடிப்படையான வசனத்தை ஒரு கூட வாசித்தேன். யோவான் 19:28 வாசிக்க வேண்டாம், வாசித்தாயிட்டு மத்தேயு 26:29 வாசிக்க. இன்னொரு மார்க்கு 14:25 படி படி. நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நாம் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே என்று சொல்கிறேன். லூக்கா 22:18 படி. தேவனுடைய ராஜ்யம் வருமளவு நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 3 வசனங்களிலேயும் ஒரு ஒப்புமையை கொடுக்குது இல்லையா, ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை அது? நீங்க சொல்லுங்க, சப்பா சொல்லுங்க. திராட்சரசம் பானம் பண்ணுவதில்லை இல்லையா, பானம் பண்ணுவதில்லை. அடுத்த சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம பிரசனத்துக்குள்ளாக போகலாம். மத்தேயு 27:33-34. ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். 47-48 வாசம் அதே வரைக்கும். மார்க்கு 15:23-36. வெள்ளைத்தோளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 36. லூக்கா 23:36. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணினார்கள். சரி, இந்த வாசித்த இந்த வசனங்களிலெல்லாம் அவர் தாகம் தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தான். ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாத இருந்தார் அப்படின்னு குடிச்சார் அப்படின்னு என்ன, அவருக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு இல்லையா, கொடுத்தார்கள். அது வாங்கி அவருக்கு 16 அந்த வாங்க முடிய ராணி அறிஞ்சிருக்காங்க கையில். 16 அப்படின்றது எந்த ஒரு இதுவும் இல்லை. கடற்காலனிலே அதை காலானிலே துவைத்து ஈசப்பு தண்ணிலே வைத்தார்கள். வாங்க மனதில்லாத இருக்கார், குடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் தாகத்தோடு கூட இருந்தார். எப்போ ஒரு மனுஷனுக்கு சாதாரண தாகம் வரும்? நீங்கள் பேசினா தான் நானும் பேச முடியும். சத்தமாக பேசுங்க. இலைப்படையும் பொழுது ஒரு கடினமான ஒரு
பண்ணுவாங்க. கடினமான ஒரு வேலை செய்யும் பொழுது, அது வெயில் கொடுமையில் போயிட்டு வரும் பொழுது என்னாகும்? தாகம் ஏற்படும் இல்லையா? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் ஒருத்தருக்கு தாகம் வந்தது. யார் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம். சரி, அந்த குறிப்பு வேண்டாம். சிம்சோனுக்கு தாகம் வந்தது. ஒரு பெரிய ரட்சிப்பை செய்கிறார். அவர் 1000 பேரை கொண்டுட்டான். 1000 பேரை எது கொண்டான்னா பெரிய வீரர்கள் வச்சு கொள்ள ஒரு கழுத்தையும் தாடை எலும்பு, பசுமையான ஒரு கழுத்தையும் தாடை எலும்பை அவன் எடுத்து 1000 பேரை கொண்டான். கொன்ற உடனே அவனுக்கு தாகம் உண்டாகுது. இந்த விருத்த சதன தாகம் மத்தியிலே நான் சாக வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தண்ணீர் அளிக்கப்படுகிறது, குடிக்கலாம். இப்படி ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளால் கடந்து போகும்பொழுது தாகம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, வியாழன் இரவு சீஷர்களோடு பந்தியம் வந்து அவர் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர்கள் ஜெபம் பண்ணின பிற்பாடு தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம். அந்த காட்டி கொடுத்த யூதாஸ் வந்து சேவகர்கள் பிடித்து கொண்டு போகும்போது அந்த பிடிக்கும் அந்த தருணத்தில் இருந்து 4 முறை ஏறத்தாழ அதாவது விசாரிப்பு நடந்தது. முதலாவது அவங்க ஆலோசனை குழுக்குள்ளாக போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து காத்துக்கு போகிறாங்க. காத்துலேருந்து ஏரோத்துக்கு போகிறாங்க. ஏரோத்துக்கு மறுபடியும் காத்துக்கு போகிறாங்க. ஏறக்குறைய 4 முறை இந்த அலசடி அவருக்கு. இந்த அலச்சலில் அவர் அந்த இரவு முழுவதும் அலசடிப்பட்டு மணிக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த ஜட்மெண்ட்காக இங்கே அலசடிப்பட்டு போகும்பொழுது பல விதமான வெயில் கொடுமை மற்றும் அவர் மூடி சூட்டினாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவர் வாழ்நாள் அழிக்கப்பட்டாங்க. இந்த விதமான பாடுகள் எல்லாவற்றையுமா ஏற்றுக்கொண்ட அவருக்கு மெய்யாகவே தாகம் கண்டிப்பாக வந்தது. அவனால அந்த சிலுவை மரத்தில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதன் விளைவாக அண்ணன் சொன்னார், மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி. 100 மனுஷகுமார், 100 தேவகுமார். இந்த சிலுவை மரணத்திலே அவர் மனுஷகுமாரனாய் அவர் பாடுகளை ஏற்றார், மனுஷனாய் அவர் பாடுகளை ஏற்றார் என்பதற்கு இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையானது அச்சாரமாக அது சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஆகவே சிலுவை பாடுகளை அவர் ஒரு மனுஷீகமாக மனித உருவிலே அவர் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவை பாடுகளை அவர் என்ன தெரிஞ்சிருந்தாருனாக்கா தேவனாகவே அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கலாம். மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக வந்த மனுஷகுமாரன் மனிதனாகவே அவர் வந்தார். ஆகவே அவருக்கு தாகம் வந்தது சொல்லி நான் பார்த்தேன். அப்போ தாகமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக அந்த நாட்களிலே யாருமே அங்கே இல்லை. அவரும் தாகத்தை தீர்த்து கொண்டாரான்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிலுவை மரத்தில் அவர் தாகத்தை தீர்க்கவில்லை என்று தான் நான் கணிக்க முடியும். காரணம் என்னென்றால் குடிக்கிறது வேறு, ருசி பார்க்கறது வேறு. ருசி பார்க்கறதுனாக்கா ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சுவாங்க, சும்மா ஒரு வீட்டுக்கு குடிப்பாங்க இல்லையா. இப்போ ருசி பார்த்தா வாங்கினார் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கும்பொழுது எங்கேயுமே அவர் தாகம் தீர்ந்த அளவுக்கு அவர் குடிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்தை பார்க்கணும். அப்போ அவருடைய தாகம் தீர்க்கப்படவே இல்லை சிலுவை மரணத்தில். அப்படி தாகம் தீர்க்கப்படாதவராக அவர் இருந்த பொழுது சிலுவையில் அவர் தாகத்தை தீர்க்கவில்லை, அவரும் தாகத்தை தீர்த்துக் கொள்ளவில்லை. அவருக்கு வேறொரு தாகம் இருந்தது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வசனமானா சமாரிய ஸ்திரீ எனக்கு ஒரு போஜனமாக இருக்குது. போஜனத்தோடு கூட தண்ணியும் சேர்ந்து குடிப்பாங்க. வெறும் போஜனத்தை மொத்தமாக சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது தண்ணி இருக்குமா இல்லையா? ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி இருக்குமா இல்லை? சின்னத்தில் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, கையில் டம்ளர் வச்சுட்டு என் தட்டை
கழுவி அம்மாட்ட கொடுத்தா தான் சோறு போடுவாங்க. கையில் டம்ளர் இருந்தால் சோறு போடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டமில் வளர்த்தாங்க. அப்படின்னா சோறு சாப்பிடும்போது நீ கையில் தண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவருக்கு ஒரு போஜனமாக இருந்தது. அவருடைய போஜனம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இன்னொன்று அவருடைய வாஞ்சை என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 10:14 யாராவது எடுத்து வாசம். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அவருடைய போஜனமும் அவருடைய தாகமும் என்னவென்றால் ஆத்மத்திலே ஆத்மாவை சம்பாதிக்க வேண்டும் என்கிறதா. சமாரிய ஸ்திரீயிலிருந்து பேசும்போது அந்த முழு கிராமத்தையே அவர் ஆதாயப்படுத்திக் கொண்டார். 2 நாள் அங்கே தங்கினார். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாத சூழ்நிலை இருந்தாலும் கூட 2 நாள் அங்கே தங்கியிருந்து ஆத்ம ஆதாயம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே விதமாக இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் சேர்த்துக்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்வார். அப்போ அவருடைய தாகம் தான் என்ன? சரீரத்திலே அவருடைய தாகம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த நாளிலே சிலுவை மரத்தில் தாகம் தீர்க்கப்படவில்லை. ஆனால் அந்த தாகமானது முழுமையாக நாம் பார்க்கும்போது ஆன்மீக தாகம், அதாவது ஆத்மத்துக்கு அடுத்த தாகம் அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆத்மத்துக்கு அடுத்த தாகத்திலே அவர் பல காரியங்கள் செய்தார். அந்த ஆத்மத்துக்கு அடுத்த காரியங்களிலே தான் பரலோகத்துக்கு போகும்பொழுது அந்த காரியத்தை சீஷர்களுக்கு சொன்னார். மத்தேயு 28:18, 19, 20. வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகியோர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இந்த வருஷத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகம் முடிவதிலும் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட கேட்கிறேன். அப்போ அந்த காரணத்தை அப்படியே யாருக்கு மாற்றிட்டார்கள்? சீஷர்களுக்கு மாற்றப்பட்டார். சீஷர்களுக்கு திருப்பி அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லிப்பார். சீஷர்கள் ஆரம்ப காலங்களிலே சபையை ஏற்படுத்தினார்கள். அப்போ சொல்ல 2ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளும் அவர்கள் அப்பம் விட்டது ஜபத்திலும் கருத்துகிறார்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். இப்படி ஆதி திருச்சபையிலே சீஷர்கள் அந்த தாகத்தை அவருடைய தாகத்தை தணிக்கக்கூடிய செயல்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஏதோ ஒரு நாட்டிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த தாகத்தை நம்மிடத்தில் திருப்பினா தெரியுமா? என்னைக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பாருங்க, ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோருடைய பிள்ளையா மாறினே, அப்போ என்னுடைய தாக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். ஒரு பாட்டு பாடுங்க. இப்போ கடைசியாக ஒரு பாட்டு பாடணும். கடைசி கவிதை என்ன இருக்குது? கடைசியில் கல்வாரி கடைசி கவிதை சிலுவை காட்சியை கண்டு முன்னேற சேவையை புரிவே ஜீவனை வைத்து. அருமையான வார்த்தை. சேவை புரிவேன். எப்போ சிலுவை காட்சியை நான் கண்டுவிட்ட பிற்பாடு அந்த சிலுவையில் ஏற்பட்ட அந்த தாகமானது சீசனுக்கு வந்தது. சீசன் எனப்பட்ட நானும் கூட அவர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அந்தபடியே அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம். அப்போ அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறிவிட்ட பிற்பாடு அவருக்கு சீசனாக இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த தாக்கத்தை தணிக்கக்கூடிய கட்டாயத்திலே அந்த பொறுப்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ அந்த பொறுப்பிலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சிலுவை காட்சியை கண்டறிந்தோம். சேவை செய்ய ஜீவனை வைத்தே என்று சொல்லி ஜீவனை வைத்தே நாம் அந்த சேவையை நாம் செய்ய அழைக்கிறோம். இது ஒரு ரிலே ரேஸ், தொடர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஓடி அவர் முடித்தார். முடிச்சிட்டார். அவர் ஓட்டம் முடிஞ்சது. அப்புறம் சீசர்கள் ஓட்டம்
வேண்டியது அவருடைய வருகை. அதனால தான் சொல்றாரு, இந்த நவமான இந்த திராட்சரசமானதை பிதாவின் பரலோகத்தில் நான் ருசி பார்க்கும் வரை இதை நான் மறுபடியும் பானம் பண்ண மாட்டேன். வாசிக்கிற வசனம் இதெல்லாம் அந்த வசனம் தான். அப்போ பரலோக ராஜ்யத்தில் வீட்டுமாய் அவர் வரும்பொழுது தான் அந்த தாகமானது பூர்ணமாய் அவருக்கு தணிக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருப்போம். என்ன அந்த கட்டாயமான சூழ்நிலை? ஆண்டவருக்காக நான் சேவை செய்ய வேண்டும், அவருடைய தாகத்தை நீங்களும் நானும் தணிக்க வேண்டும். இதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறார். இந்த காரியத்தை செய்து நாம் ஆண்டவருக்கு மகிழ்வுள்ளவர்களாய் வாழ நமக்கு தேவன் உதவி செய்வதாக. அந்த தாகத்தை தீர்க்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம். கண்களில் கொண்டு நான் வசப்போட நல்லாண்டவரே, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ சொன்ன அந்த தாகமாக இன்னும் கல்வியில் ஆண்டவரே, பரலோகத்திலே பரலோக ராஜ்யத்திலே நவமாய் அந்த ரசத்தை மீண்டுமாய் ருசி பார்க்கும் வரைக்குமாய் அந்த தாகம் இருந்துள்ளே இருக்கிறது. சுவாமி அந்த தாகத்தை தனிப்பட்டதாக எங்களை ஒப்புக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் செய்திருக்கோம். நாங்கள் மகிமைப்படுத்தும். உங்களுடைய தாகத்தை தீர்க்கமாய் நாங்கள் காணப்படுவோம். பின் சந்ததியாக கூட அதை நாங்கள் விட்டுக் கொடுப்போம். எங்களுடைய உதவி காலத்துக்குள்ளும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து